வணக்கம், இது வாழும் வரலாறு. 2024 ஜனவரி 22 அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இது நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுச்சு. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு துறையை சார்ந்த பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. இந்த ராமர் கோயில் பற்றின ஒரு சில சிறப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ உங்களுக்காக. அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவில் நாகர் பாரம்பரிய முறையில் 3 மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டிருக்கு. கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு சுவர்களிலும் தெய்வங்களின் சிலைகள் உள்ளன. இந்த கோயிலில் கிழக்கு திசையில் இருந்து 32 படிக்கட்டுகளை பயன்படுத்தி தான் பக்தர்கள் கோயிலுக்குள்ளே வரணும். கோயில் கட்டுமானத்தில் எங்கேயுமே இரும்பு பயன்படுத்தப்படவே இல்லை. கோயிலின் நிலத்தடி ஈரப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி 21 அடி உயர பீடம் ஒன்று கட்டியிருக்காங்க. அயோத்தியில் இருக்கிற தீப உற்சவம் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அயோத்தி கோயில் வளாகம் மொத்தம் 71 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. அயோத்தி கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மார்பிள் கற்களில் 95% ராஜஸ்தானில் இருந்து வெட்டி எடுத்து வரப்பட்டுள்ளது. கோயிலின் முக்கியமான கட்டுமான பணிகளுக்காக 17,000 கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கிரானைட் கல்லும் சுமார் 2 டன் எடை கொண்டது. மொத்த கோவில் அடித்தளம் பகுதியில் 21 லட்சம் கியூபிக் அடி கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டன. நிபுணர்களின் ஆலோசனைப்படி கட்டுமான இணைப்புகளில் சாதாரண சிமெண்ட் கலவை இங்கு பயன்படுத்தப்படவே இல்லை. ராமர் ஆலய அஸ்திவாரத்தில் பயன்படுத்தப்பட்ட மணல் 28 நாளில் வலிமையான கல்லாக மாறக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கட்டுமானத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நவீனத்துடனும் அதே சமயம் பாரம்பரிய தொழில்நுட்பத்தையும் கடைபிடித்து கட்டப்பட்டிருக்கு. அயோத்தியில் 6.5 ரெக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இந்த ஒரு கோயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ராமர் கோயில் வளாகத்தில் 7 உபசன்னதிகள் உள்ளன. கருவறையில் இருக்கிற மூலவர் ராமர் சிலை அருகே ஒவ்வொரு பக்தர்களும் அதிகபட்சமாக 20 வினாடிகள் மட்டும்தான் நின்று அவரை வழிபட முடியும். இந்த ராமர் கோயிலுடைய மொத்த கட்டுமான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 கோடிக்கும் அதிகம். அயோத்தியில் இருக்கிற இந்த ராமர் கோயில் பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி.